வணக்கம் உசிறுகளே, வணக்கம். நான் சொல்ல வந்தது இப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கிற டிரைவர் மேர் ப்ளீஸ் கேளுங்க. என்னென்னு சொன்னால், டிரைவர் மேருக்கு வடிவா நான் ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லை அண்ணாவோ தம்பியா நான் சொல்கிற ஒன்று நேற்று ஒரு பிள்ளை ஒன்று கால் பண்ணினது. அதுண்ட கஷ்டத்தை கேட்கும்போது கண்ணால் கண்ணீர் போச்சுது. யாரோ ஒரு பிராவ் விற்கிற அண்ணா, அவருக்கு 3 பிள்ளையர். ஓகேயா, அவர் பிராவ் வானது என்ன சைக்கிளில் பிராவ் விற்று கொண்டு சைக்கிள் ரோடில் ஓடிக்கொண்டு வரும்போது ஒரு பேன்கார் அண்ணா டெலிவங்காய்ச்சி கொண்டு கட்டி போட்டு அவரை தூக்கவும் இல்லை, விட்டுட்டு போயிட்டீங்க. அவர் கால் முறிஞ்சு 2 காலம் முறிஞ்சிட்டு. ஓகேயா, யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல் இருக்குன்னா சிலவு காசு இல்லாமல் டிரைவர் மேரே ஸ்ரீலங்காவில் வெளிநாட்டில் ஓகே டெலிஃபோன் பாவிக்க இல்லாது கூட வான டிரைவர் மேர் நீங்களாம் புரிஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு பின்னுக்கு இருக்கிறாக்களையும் பாருங்க, உங்களை நம்பித்தான் வரணும். அவைக்கு நீங்கள் தான் கடவுள். ஓகேயா, அவைக்கு நீங்கள் கடவுள். ஆனால் உங்களோட குடும்பத்துக்கும் நீங்கள் தான் கடவுள். ஏண்டா நீங்கள் உழைக்கிற டிரைவரா தொழிலாளர் தான் எவ்வளோ பேர் உங்களோட வீட்டில் அம்மா வாழ போறா, சௌரம் பிள்ளை மச்சான் புல் அப்படின்னு கன பேர். டிரைவர் மேரே ப்ளீஸ் கவனமாக இருங்கோ. 1000 வாட்டி சொல்கிறேன், வாகனம் போடும் போது டெலிஃபோன் பாவிக்காதேங்கோ. கும்பிட்டு கேட்குற ஒரு விஷயம். ஏன்னா உங்களை நம்பி வாகனத்துக்கு பின்னு கன பேர் இருக்கீங்கன்னா, அதே மாதிரி உங்களோட வீட்டிலையும் உங்களை நம்பி நீங்கள் உழைச்சிட்டு வருவீங்கன்னு எதிர்பார்ப்பில் இருக்கணும். ஒரு நிமிஷம் சந்தோஷம். நீங்கள் டெலிஃபோன் காய்ச்சி இல்லாத ஏதோ பண்ண அவசர கோலண்டா ஒருக்கா சைடில் பார்க் பண்ணிவிட்டு கால் பண்ணி கதைங்கோ. கதைச்சிட்டு ஹாப்பியாக வானத்தை ஓடுங்க. ஏனண்டா இந்த உலகத்தில் டிரைவர் மேலே தான் கனவேட்ட உயிரை பாதுகாக்கிறீங்க. ஓகேயா, நான் டிக்டாக்ல ஒரு ஃப்ரெண்டாவோ இல்லாது நீங்கள் எப்படின்னா பண்ணுங்க. நான் சொல்கிற விஷயம் 1000 பேரில் ஒரு பேர் கண்டாலும் விளங்கும். என்னை நேசிக்கிற ஒரு ஆள் என்றாலும் இதை புரிஞ்சு நடந்து கொள்ளுங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸுங்க, ரொம்ப ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு 3 பிள்ளைங்க அப்பா, விராகு விற்கிற அப்பா. ஓகே, வானத்தில் அடித்து போட்டு தட்டி விழுத்தி போட்டும் பார்க்காம போயிட்டீங்க. அவர் விழுத்துட்டீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதாபிமானமாக இறங்கி அவரை தூக்கி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கலாம். பாவமுங்க, 3 பொம்பளை பிள்ளைகள், 9 வயசில் 5 வயசில் 3 வயசில் பிள்ளைகள். தாய்க்கு கால் இல்லை இயக்கத்தில் இருந்து எப்படி அந்த குடும்பம் இனி வாழும்? எப்படிங்க ஸ்ரீலங்கா வருமானங்கள் இப்படி இருக்கும்போது? டிரைவர் மேரே ப்ளீஸுங்க, நீங்கள் டெலிஃபோன் காய்ச்சிக்கணும். நான் ஸ்ரீலங்காவில் நிற்க பார்க்கணுங்க. முழுக்க பேரும் டெலிஃபோனோட மட்டும்தான் டிரைவர் மேர் கூட இருக்கிறீங்க. ஆனால் பாருங்க, அதால் ஆக்சிடென்ட் கூட உங்களோட குடும்பத்துக்கு உங்களை விட்டா வேற வழி இல்லை. நாளைக்கு நடந்தா பிறகு ஒரு பிரயோசனம் இல்லை. இப்பவே கூட யோசிங்க. வாகனம் ஓடும் போது யாரும் டெலிஃபோன் எடுக்கும் போது நான் கதைச்ச கதை மைண்ட் செட்டுக்கு வரலாம். உங்களுக்கு நான் சொல்றது பிடிக்கலோ தெரியாது, ஆனால் எனக்கு இல்லைங்க, உங்களுக்கு தான். ஏன்னா நான் கார் ஓடும்போது ஒரு நாள் டெலிஃபோன் பாவிக்கவே மாட்டேன். உங்களுக்காண்டி சொல்றேன். நான் ஸ்ரீலங்கா வரும்போது கூட 4-5 டிரைவர் மேர் வேண்டாம்னு சொல்லி தான் கடைசி ஒரு டிரைவர் எடுத்தேன். நான் ஒரு டிரைவர் எடுக்க சொல்லி தான் எடுத்தேன். நான் வந்தது என் சந்தோஷத்துக்கு. என்ன சந்தோஷமா நீ டெலிஃபோன் பாவிக்கூடாது, ஹாப்பியாக கூட ஹாப்பியாக விடு உண்டு. ஓகேயா, ப்ளீஸ் புரிஞ்சு கொள்ளுங்க. வாகனம் ஓடும்போது போன் பாவிக்காதீங்க. போன் பாவிக்கிறேன்னு சொன்னா சைடில் பார்க் பண்ணிட்டு பார்க் பண்ணுங்க, கதைங்க. ஓகேயா, ஒரு நிமிஷம் வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு நிமிஷம் சைடில் பார்க் பண்ணிட்டு கதைங்க. ஓகேயா, நன்றி, வணக்கம், பாய். நான் சொன்னது ஏதாவது தப்பாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. ஓகே, நன்றி.